அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 இலக்கணத்தை பற்றி காண இருக்கிறோம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பற்றி நாம் தெளிவாக காணலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை என்னென்ன? முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். ஐயா, முதல் எழுத்துக்கள்னா என்னங்க ஐயா? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். ஆமா. உயிர் எழுத்துக்கள் 12. உயிர் எழுத்துக்கள் 12 என்னென்ன? ஆ முதல் அவு வரை. மெய் எழுத்துக்கள் 18 என்ன? இக்கு முதல் இன்னு வரை ஆகிய இந்த 12 பிளஸ் 18 எழுத்துக்களும் சேர்ந்தா 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 30 எழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் முதற் காரணமா இருக்கு. அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நம்ம சார்பு எழுத்தை பற்றி பார்க்க போறோம். சார்பு எழுத்துக்கள்னா என்ன? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆஹா, என்ன வேகம், என்ன வேகம்! கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்களேன். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சூப்பர். அடுத்ததா உயிர்மெய்யை பற்றி பார்க்கலாம். உயிர்மெய். உயிர்மெய்னா என்ன தம்பி? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. பாருங்க, மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால். மெய் எழுத்துக்கள் என்னென்ன? இக்கு முதல் இன்னு வரை ஆமா ஆகிய 18 எழுத்துக்களும். உயிர் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ முதல் அவ் வரை ஆகிய 12 எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. எடுத்துக்காட்டு, இக்கு என்பது மெய் எழுத்து பிளஸ் ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்து. ஆக இக்கு கூட்டல் ஆ இவை சேர்ந்தால் க என்ற உயிர்மெய் எழுத்து பிறக்கிறது. அதை தான் நம்ம உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா, உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் எதை சார்ந்ததாக இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரையும் சேர்ந்ததாக அல்லது சார்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரையும் சேர்ந்ததா இருக்கும். வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்தி இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையை சார்ந்தது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் உயிர்மெய் எழுத்து எந்த வகையை சார்ந்தது? சார்பு எழுத்துக்கள் வகையை சார்ந்தது. அடுத்ததா ஆயுதத்தை பற்றி பார்ப்போம். ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். மீண்டும் ஒரு முறை. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்று வேறு பெயர்களும் ஆயுத எழுத்திற்கு உண்டு. ஆயுத எழுத்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னது? நுட்பமான ஒலிப்பு முறை. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எங்க தோன்றும் தெரியுங்களா? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆமா, தனக்கு முன்னாடி
ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே தோன்றும். ஆயுத எழுத்து தனித்து இயங்குமா? தனித்து இயங்காது. தனித்து இயங்குமா? தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் எந்த வகையை சார்ந்தது? சார்பெழுத்து. ஆயுத எழுத்து எந்த வகையை சார்ந்தது? சார்பெழுத்து வகையை சார்ந்தது. வெரி குட். இங்க கேள்வி மதிப்பீடு பாருங்க. நம்ம பசங்க அழகா சொல்ல போறாங்க பார்க்காம. முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். சார்பு எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? சார்பு எழுத்துக்கள் 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்து ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும். ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். அடுத்ததா நம்ம இங்க ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு, அதை சும்மா பார்த்துக்கோங்க. இயற்கை என்பதன் பொருளை பற்றி பார்க்கலாம். எவற்றை நாம் இயற்கை என்பதன் பொருளை பற்றி பார்க்கலாம். எவற்றை நாம் இயற்கை என்று சொல்றோம்? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததே இயற்கை என்கிறோம். ஆமா. நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சுதா பாருங்க. தங்க ஓடமாய் தவழ்ந்து வருவது எது? ஆப்ஷன் ஏ குழந்தை, ஆப்ஷன் பி தேர், ஆப்ஷன் டி சி வெண்ணிலா, ஆப்ஷன் டி சூரியன். இவற்றுள் சரியான விடை சொல்லுங்க. வெண்ணிலா. தங்க ஓடமாய் தவழ்ந்து வருவது வெண்ணிலா. வெண்ணிலா சரியான பதில். அடுத்ததா நாம இங்க இருக்கு பாருங்க. தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. இங்க தொடர்கள் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவற்றை நம்ம பிரிச்சு 2 தொடர்களாக எழுதலாம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின அப்படின்ட்டு சேர்ந்து இருக்கு. இதை நம்ம பிரிச்சு ஆல்ரெடி வச்சிருக்காங்க, அதை பாருங்க. பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. அதே போலதான் நம்ம அடுத்த 2வற்றையும் பிரிக்க போறோம். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். பிரித்து சொல்லுங்க. கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். வெரி குட், வெரி குட். அடுத்தது பாருங்க. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். பிரித்து 2 தொடர்களாக. இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். வெரி குட், வெரி குட். கீழே பாருங்க. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டு இருக்கு. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை சின்னரா. பறவை என்று பெயர். எந்த ரா வரணும்? சின்னரா. சின்னரா. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். எந்த ரை வரணும்? சின்னரை. சின்னரை. முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றான். பனி. எந்த நீ வரணும்? 3 சுழி நீ. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாளா அழைத்தாளா? அழைத்தாள். அழைத்தாள். புல் என்பதன் வேறு பெயர்? பறவை. எந்த ரா வரணும்? பெரியரா. பறவைகள் இடம் பெயர்தல் என்ன சொல்றோம்? வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர்? உயிரியல். வெரி குட். அடுத்ததா இங்க வரிசையை மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம
சரியான முறையில் ஒழுங்குபடுத்தலாம். வாங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியான பதில். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. சரியான பதில். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சரியான பதில். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. சரியான பதில். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகே. சில கட்டிடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே கோடிட்டடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான விடையை நீங்களே பார்த்துக்கோங்க. பொதுவாக இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இவற்றுள் ஒன்று தான் கேட்குறான். இரட்டை காப்பியங்களுள் ஒன்று இந்த கட்டிடங்கள்ல என்ன இருக்குன்னா மணிமேகலை. மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. தனிநிலை. அடுத்ததா நம்ம கலைச்சொல் அறிவோம். வாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது கலைச்சொல். கண்டம், கான்டினென்ட், வலசை, மிக்ரேஷன், தட்பவெப்பநிலை, கிளைமேட், புகலிடம், சாங்சுரி, வானிலை, வெதர், புவியீர்ப்பு புலம். கிராவிடேஷனல் ஃபீல்ட். மீண்டும் ஒரு முறை பாருங்க. கண்டம், கான்டினென்ட், வலசை, மிக்ரேஷன், கிளைமேட், தட்பவெப்பநிலை, சாங்சுரி, புகலிடம், வெதர், வானிலை, புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்ட். வெரி குட். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இவை முதற் காரணமாக இருக்கிறது. எனவே இவை முதலெழுத்துக்கள் என்கிறோம். சார்பெழுத்துக்கள் முதலெழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆகும். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது தனித்து இயங்காது. நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்